தனுசு ராசிக்காரர்களே, வாய்தான் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம். ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்க நாவடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரம்பில்லாத நாக்கு அது நாலா பக்கமும் பேசும், 4 விதமாக பேசும். ஆனால் அந்த நாக்கை நம்ம அடக்கி நல்லது பேசணும்னா நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவீங்க. எங்கே எதை பேசக்கூடாதோ அதை அங்கே பேச மாட்டீங்க. அதாவது குரு அதிசார பெயர்ச்சி பார்க்க போகிறோம். 8/10/2025 முதல் 21/12/2025 வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்ன பண்ணுறாரு? மிதுன ராசியிலே இப்போ இருக்கார். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசியில் இருக்கார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். இந்த 8ஆம் தேதி 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம், நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம். அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்ன வரிங்க அது? குதிரையில் வருவார் புரட்சி தலைவர். தனுசு ராசியில் பிறந்த தங்கங்களே, இப்போ தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறாரு. 7வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாரு? எக்கு தப்பாக நம்மளை எங்கேயோ மாட்டி விட்ட மாதிரி ஃபீல் பண்ண வைப்பார். நம்ம ஏதோ அகலக்கால் வச்ச மாதிரி ஃபீல் பண்ண வைப்பார். ஒன்றும் வைக்கல, கரெக்டாக தான் போகிறீங்க. எக்கு தப்பெல்லாம் மாட்டிக்கல, அகலக்காலை தான் வைக்கல. மனபயம் மட்டும் வராமல் பார்த்துக்குங்க. தனுசு ராசிக்காரவங்க மனபயம் மட்டும் வராமல் பார்த்துக்குங்க. தனுசு ராசிக்காரவங்களுடைய முதல் வீக்னஸ் என்ன தெரியுமா? நீங்கள் கூட்டணியை பார்த்து போடணும். தோக்கிறவனோட நீங்கள் கூட்டணி போடக்கூடாது, ஜெயிக்கிறவனோட கூட்டணி போடணும். இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் தனுசு ராசியோட பலம். தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே நாம் சமநிலையை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே மிகவும் சிறப்பானதாகும். ஆமாங்க, வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத மேடு பள்ளமே இல்லை. அந்த அளவுக்கு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மைதானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க, எத்தனையோ மேடு பள்ளங்கள். இப்போல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம சமாதானம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சமாளிச்சிட்டா போதும் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். சிக்கலில் இருந்து சீக்கிரமாக வெளிப்படக்கூடியவங்க. உண்மைதானே? கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அஷ்டமத்தில் 8வது வீட்டுக்கு குரு வராரு. குரு யார்? அதாவது உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி, தனுசு வீட்டுக்கு சொந்தக்காரன். அந்த சொந்தக்காரன் 8வது வீட்டுக்கு போகிறான். 8வது வீட்டில் யார்? சிறப்பு விருந்தாளி, தலைமை பொறுப்பு ஏற்கிறவர். பொருளாதாரத்துக்கு முக்கியமானவரே 8ஆம் இடத்துல போய் உட்கார்றாருன்னா அதுலேயும் உங்கால் தலைமை வகிக்கிறாரு. தனுசு ராசிக்காரர்களுடைய கண் அந்த குருவை பார்க்க வேண்டும். குரு உங்களை தான் பார்ப்பார். நேருக்கு நேர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் எண்ணம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற அதிபதி போய் உங்கள் ராசியில் போய் உட்காரும்போது உங்களுக்கு உயர்ந்த பிரதாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் இவ்வளோ நாள் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம அடைஞ்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல நேரம். இப்போ தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நடக்கக்கூடிய நேரம். ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய நேரம். முதல்ல ஒரு செய்தி, முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் யார், நல்லவர்களா கெட்டவர்களா? நம்ம புல்லுக்கு நடுவில் இருக்கிறோமா, புல் உருவிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறோமா? இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அஷ்டமத்தில் குரு என்ன பண்ணுவார்னா, கெட்டவர்களை கண்ணுக்கு காட்டி கொடுத்துருவார். உங்கள் ஐயில் கெட்டவர்களை காட்டி கொடுப்பார் அஷ்டம குரு. அப்போ நீங்கள் சில இடத்துல இருந்து சில விஷயத்தில் விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நல்லதுக்கு தானே விளக்கம் சொல்கிறாரு. இதில் என்ன யோசனை? விலகிட்டு போவோம், கூட்டணியை மாற்றுவோம் ப்ரோ. கூட்டணியை மாற்றுவோம், ஜெயிக்கணும்ல. நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. சிஸ்டர், நம்ம ஜெயிக்கணும். கரெக்டு தான் நான் சொல்கிறது. நம்ம கூட்டணி மாற்றுறது தப்பு இல்லை, ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த ஆள் நம்ம தான். இப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு குரு அதிசாரத்தில் வரதுனால பயப்பட வேணாம். 8வது வீடு உங்களுக்கு எட்டாத கனியையும் கொடுக்கக்கூடிய வீடு, உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வீடு, உங்களுடைய தன்மானத்தை தட்டி தூக்கக்கூடிய வீடு. என்ன சாதாரணமான ஆள் நினச்சியா? சொம்பன் நினச்சிட்டியா? சொல்லுவாங்களா, திட்டும்போது சொல்லுவாங்களா? இப்போ அது மாதிரி உள்ள ஒரு கோபம் வரும் இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு. இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கோபம் வரும். இந்த கோபம் என்னென்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு கோபத்தை வெளிப்படுத்தாமல் நம்மளை பார்த்துக்கிட்டு காம் எனக்கு ஒரு நேரம் வரும்டா, செய்வேன்டா, நான் வச்சு செய்யறேன்டா, இருடா அப்படி சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி மனப்பக்குவத்தை வளர்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள்கிட்ட வரும். ஃபஸ்ட்டு விஷயம், சூழ்நிலைகளை மாற்றி யோசிக்கக்கூடிய நேரம். அஷ்டமத்தில் குரு உங்களுக்கு அழகான பிளான் போட்டு கொடுப்பாரு. பெஸ்ட்டு டைம் சாமி இது,
பிளான் பண்ணுங்கள், பிளான் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். அதனால் அஷ்டம குரு உங்களை சங்கடப்படுத்த மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார், உங்களை உணர வைப்பார். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு சொன்னேன், உன்னை அறியக்கூடிய நேரம், உண்மையை அறியக்கூடிய நேரம்னு. உன்னை அறிவதும் உண்மை அறிவதும் கஷ்டம்தான். அதை அறிந்தால் அதுவே உலகத்திற்கு உத்தமம். இறைவனுடைய அனுகிரகத்தோடு நண்பர்களே, சகோதரர்களே, பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும். யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா, உங்ககிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா, அப்போ நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக ஏற்படக்கூடிய அந்த தருணம், மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகும். எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம். குரு தான் காரணம். நம்ம வாழ்க்கையில் குரு தான். அது சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவோடைய அருள் எப்படி கிடைக்கும்னா, நமக்கு ஒரு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கு ஏற்ற போகிறார். வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு. நம்மளையும் ஒரு வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு. ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் 3 பரிகாரம் செய்யுங்க. 3, அதாவது 8/10/2025 21 டிசம்பர் 2025 வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம். அப்படின்னா என்னங்க? தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், தீது வரதா இருக்கட்டும், இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இந்த நேரத்தில் முதல் விஷயம், வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும். எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரையில் ஒரு 3 டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே. அதில் எப்படியும் உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்ல டைமாக வரும். அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குரு நல்லதை கொடுப்பார். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்புங்க. 3வது, உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். அவ்வளோதான். இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது. நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குருவினால் கெட்டவர்கள் கிடையாது, வென்றவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை மாலைகள் விழுந்தாலும், எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும், நம்ம ஒரு சரியான பாதையில் போனால், குருவை மறக்காமல் இருந்தால், குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு. நன்றி.